ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் டெய்லி சென்டென்சஸ் நம்ம நார்மல் லைஃப்பில் பேசக்கூடிய வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலேயே 2 வீடியோவில் வந்துட்டு நம்ம டெய்லி சென்டென்சஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 வீடியோவில் பார்த்தோம். ஒரு கொஷின் ஆன்சர் சென்டென்ஸோட ஒரு வீடியோ பார்த்தோம். இந்த வீடியோலையும் நம்ம 3வது டெய்லி சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். 15 சென்டென்சஸ் தான். 15 சென்டென்சஸ் நம்ம எப்படி நார்மல் லைஃப்பில் பேசுகிறோமோ அதை நம்ம எப்படி இங்கிலீஷில் பேசுறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுலபமாக இருக்கும். பொறுமையாக அந்த கிளாஸை கவனிங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும். இது வரைக்கும் நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்சஸ். நான் தூங்கும்போது யாரோ கத்தினார்கள். இப்போ வீட்டில் யாராச்சும் தூங்கி எழுந்திரிச்சு நாமளே கூட தூங்கிட்டு அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு வந்து சொல்கிறோம்ல, நான் தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ கத்துனாங்களே என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம கேட்போம்ல. அப்போ அதுக்கு நம்ம someone screamed while I was sleeping. someone screamedனா கத்துறது. while I was sleepingனா தூங்கிட்டு இருக்கும்போது, screamedனா யாரோ கத்துனாங்க அப்படின்னு சொல்றதுக்கு. ரெண்டாவது, நான் போதுமான அளவு காத்திருந்தேன். நான் போதுமான அளவு காத்திருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, வெயிட் பண்ணிட்டே இருந்தேன், போதுமான அளவுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுக்கு நம்ம I have waited enough. I have waited enough. waitedனா காத்திருந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு waited அப்படின்னு சொல்லுவோம். I have waited enough அப்படின்னா நான் போதுமான அளவு காத்திருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 3வது, என் அம்மா என்னை திட்டினாங்க. எங்க அம்மா என்னை திட்டிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அதுக்கு my mom swore at me. ஸ்வோர்னா திட்டுறதுக்கு இன்னொரு வார்த்தை தான் ஸ்வோர். இது ஒரு புது வார்த்தை. மை மாம் ஸ்வோர் அட் மீ அப்படின்னா திட்டுறதுக்கு ஸ்வோரையும் நம்ம சொல்லலாம். இல்லைன்னா நம்ம சிம்பிளா ஸ்கோல்டுன்னு சொல்லலாம். மை மாம் ஸ்கோல்ட் அட் மீ அப்படின்னு நம்ம சொல்லலாம். மை மாம் ஸ்வோர் அட் மீ அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ 4th ஒன், என்னை தவறாக எண்ண வேண்டாம், என்னை தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. என்னை தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல don't get me wrong. don't get me wrong அப்படின்னு நம்ம சொல்லணும். 5th சென்டென்ஸ், அது தாங்க முடியாதது, அந்த வலி தாங்க முடியாதது அப்படின்னு நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு it is unbearable. unbearable அப்படின்னா தாங்க முடியாதது தான் நம்ம unbearable அப்படின்னு சொல்றோம். அது அப்படின்றதுக்கு it is தாங்க முடியாதது அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு unbearable அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ 6th ஒன், அவர் இப்போது ஆஃபீஸ்ல இருக்க வேணும். அவர் இப்போ வந்துட்டு ஆஃபீஸ்ல இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அதுக்கு he should be in the office now. he should be in the office now அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இதே வேற மாதிரி சொல்லலாம். அவர் இப்பொழுதே, அவர் இப்பவே வந்துட்டு ஆஃபீஸ்ல இருக்கணும். இப்போ நம்ம இங்க அவர் இப்போது ஆஃபீஸ்ல இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வீட்டில இருந்து சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். அவர் இப்போ ஆஃபீஸ்ல இருப்பாரு, இல்லை ஆஃபீஸ்ல இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுவே ஏதோ வச்சு நம்மளோட உயர்ந்த பதவியில் இருக்கவங்க வந்துட்டு அவர் இப்பவே வந்துட்டு ஆஃபீஸ்ல இருக்கணும், அதாவது இப்போ ஆஃபீஸ்க்கு வரணும்னு சொல்றதையும் நம்ம சொல்லலாம். he should be in the office right now. இங்க ஆஃபீஸ்க்கு பக்கத்துல right now அப்படின்னு சொல்லுவோம். he should be in the office right now அப்படின்னு சொல்லும்போது அவர் இப்பொழுதே ஆஃபீஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு he should be in the office right now அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது உங்களுக்கு கன்ஃபார்ம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது, கோவத்தில் அழைப்பை துண்டித்தேன். எனக்கு கோவம் வந்துச்சு, நான் காலை கட் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இது நம்ம பேச்சு வழக்கில் சொல்றது. இது நம்ம கரெக்டான விதத்துல இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும் அப்படின்னா I disconnected the call in anger. I disconnected the call in anger அப்படின்னு நம்ம சொல்லணும். 8th ஒன், அடுத்தது, யாரையும் குறைத்து மதிப்பிடாதீர்கள். யாரையுமே நம்ம வந்துட்டு குறைச்சு மதிப்பிற்றவே கூடாது அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம இங்கிலீஷ்ல don't underestimate anyone. underestimate அப்படின்னா குறைத்து மதிப்பிடுறது தான் நம்ம underestimate சொல்றோம். ஸோ don't underestimateனா ஒருத்தவங்களை குறைத்து மதிப்பிடாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு don't underestimate anyone அப்படின்னா யாரையும், எல்லாரையும்னு யாரையும் anyone. ஸோ don't underestimate anyone, யாரையும் குறைத்து மதிப்பிடாதீர்கள். இப்போ 9th ஒன், தொலைவில் உள்ளது. அது தூரமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். அது இங்க இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு அல்லது இங்க இருந்து ரொம்ப தொலைவில் இருக்குன்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு it's far away. it's far away அப்படின்னு நம்ம சொல்லணும். அது தொலைவில் உள்ளது. இப்போ 10th ஒன்,
அவர்கள் வெகு தூரம் செல்லவில்லை. அவங்க ரொம்ப தூரம்லாம் ஒன்றும் போயிடல, பக்கத்துல தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அதுக்கு they didn't go far. they didn't go far அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ அடுத்தது இப்போ 11th one, நான் அவரை வர சொன்னேன். நான் அவரை வர சொன்னேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. நார்மலா நம்ம பேசும்போது நான் அவரை வர சொன்னேன் அப்படின்னு நம்ம சொல்றத இங்கிலீஷ்ல நம்ம சொல்லும்போது I told him to come. I told him to come. நான் அவரை வர சொன்னேன். I told him to come. அடுத்தது இதுவரை நடந்ததை மறந்துவிடு. இப்போ வரைக்கும் நடந்ததெல்லாம் மறந்துட்டு அடுத்தது பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அதுக்கு forget what happened so far. Forget what happened so far. Forgetனா மறந்துடு. What happened so far அப்படின்னா இது வரைக்கும். ஸோ இது வரைக்கும் நடந்ததை மறந்துடுன்னு சொல்றதுக்கு forget what happened so far அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ 13th one, கண்ணாடி விழாமல் இருக்க அதை இறுக்கமாக பிடித்து கொள்ளுங்கள். இப்ப ஒரு கிளாஸை வந்துட்டு நம்ம கையில கொடுத்துருக்காங்க, ஒரு கண்ணாடி டம்ளரோ இல்ல ஒரு கண்ணாடியோ நம்ம கையில வச்சிருக்கும் போது அதை கீழே போட்டு உடைச்சிடாத, அதை நல்லா கெட்டியா பிடிச்சிக்கோ அப்படின்னு நம்ம பேச்சு வழக்குல சொல்லுவோம்ல. அதை நம்ம இங்கிலீஷ்ல சொல்லும் போது எப்படி சொல்லணும்? Hold the glass tightly so that it doesn't fall. Hold the glass tightly அப்படின்னா அந்த கிளாஸ், அந்த டம்ளரை அந்த கண்ணாடியை நல்லா டைட்டா பிடிச்சிக்கோ. So that it doesn't fall. அப்படி நீ பிடிச்சிட்டனா அது கீழே விழுகாது. ஸோ கண்ணாடியை விழாமல் இருக்க அதை இறுக்கமா பிடிச்சிக்கோ அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லும்போது hold the glass tightly so that it doesn't fall அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ 14th one, நான் என் வாட்சை எங்க வைத்தேன் என்று தெரியவில்லை. நான் என் வாட்சை எங்க வச்சேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்க. தமிழ்ல சொல்லும்போது நான் எங்க என் வாட்சை வச்சேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம தேடிட்டு இருப்போம்ல. அப்ப அதை நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்? I don't know where I kept my watch. நான் என் வாட்சை எங்க வச்சேன் அப்படின்னு எனக்கு தெரியல, அதாவது நான் என் வாட்சை நான் எங்க வச்சேன்னு மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லணும்னா I don't know where I kept my watch அப்படின்னு நம்ம சொல்லணும். லாஸ்ட் ஒன், 15th one, உன் தவறுக்கு என்னை குறை சொல்லாதே. நம்ம தம்பியோ இல்ல நம்ம ஃப்ரெண்டையோ வந்துட்டு நம்ம ஏதாச்சும் அவன் ஒரு தப்பு செஞ்சுட்டு நம்ம மேல பழிய போட்டுருவாங்க, ஃப்ரெண்ட்ஸோ தம்பியோ. அப்ப நம்ம அண்ணனோ தம்பியோ சொல்றது நம்ம நார்மலா பண்றதுதான். உன் தவறுக்கு என் மேல குறை சொல்லாத, நீ தப்பு பண்ணிட்டு என் மேல பழிய போட்டுறாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அதை நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும் அப்படின்னா don't blame me for your mistake. Don't blame me for your mistake. உன்னோட தப்புக்கு என் மேல பழிய போடாத அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு don't blame me for your mistake அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கிலீஷ் கற்றுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோவுமே வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த சேனலை மறக்காமல் பார்த்துட்டே வாங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குறதோடு இல்லாமல் நீங்கள் இதில் என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதை தினம் லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு இடத்துல இது பேசும்போது உங்களுக்கு இங்கிலீஷ் உங்களால் ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக பேச முடியும். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.